This is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படி என்ட்ரி எடுத்திருக்கலாம், நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு எப்படி ஈஸியாக என்ட்ரி எடுத்திருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இப்போ தான் புதுசாக யாருன்னா நம்ம யூடியூப் சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷனுக்கு புதுசாக ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கே நீங்கள் புதுசு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவலும் ஃப்ரீயாக கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. இது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். அதாவது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சோ நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை வச்சு என்ட்ரி எடுக்கலாம். இதை நம்ம ஒரு வீடியோ கோர்ஸாக கொடுக்குறோம். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம டெலகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது. அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜியை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,185 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம எப்போதுமே என்ட்ரி எடுப்போம். ஓப்பன் ஆன 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா 23,230. மார்க்கெட் இன்சைட் மார்க்கெட், ஐயும் பிரேக் ஆகலை, லோவும் பிரேக் ஆகலை, இன்சைட் மார்க்கெட். ஆனால் மார்க்கெட் ஓப்பனுக்கு மேலே இருந்தது. ஓகேங்களா? அதாவது 1/4 மணி நேரத்தில் மார்க்கெட் எங்கே இருந்தது அப்படின்னா 23,230 பக்கமாக இருந்தது. ஓகேங்களா? அப்போது மேலே பார்த்திங்கன்னா 23,250 புட்டு, 23,300 புட்டு. அதே மாதிரி கீழே பார்த்திங்கன்னா 23,200 கால். இவங்க தான் இந்த மணி. ஓகேங்களா? நம்ம எப்போதுமே இந்த மணியில் தான் ட்ரேட் எடுப்போம். அதனால தான் இது சொல்கிறோம். ஓகேங்களா? மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயை பிரேக் பண்ணாமல் ஐ உள்ளே வந்துடுச்சு. ஓகேங்களா? க்ளீனாக நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அப்போது நம்ம 23,300 அப்படின்ற புட்டை தான் போய் செக் பண்ணோம் ஃபஸ்ட்டு. நம்ம எப்போதுமே ஒரு 1/4 மணி நேரத்தில் மார்க்கெட் முடிஞ்சவொன்னே அது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் இருக்கா இல்லை ரெகுலர் என்ட்ரியில் இருக்கான்னு செக் பண்ணுவோம். எதில் வருதுன்னு பார்த்துட்டு நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம முக்கியத்துவம் அதிகம் கொடுப்போம். அதில் இருந்தால் நம்ம எடுத்துருவோம். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1/4 மணி நேரத்தில் மார்க்கெட் ப்ரீமியம் தெளிவாக இங்கே தான் இருந்தது. அதாவது 209 அப்படின்ற இடத்துல இருந்தது. அதாவது எஸ்டர்டே லோ பிரேக் ஆகலை. அதாவது மார்க்கெட்டும் எஸ்டர்டே ஐயை பிரேக் பண்ண முடியாமல் எஸ்டர்டே ஐக்கு மேலே போய் கீழே உடச்சிட்டான். அப்போது மார்க்கெட் எஸ்டர்டே ஐயை தாண்டலை. அதே மாதிரி கால் ஆப்ஷன் இருந்ததா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அதே மாதிரி தான் இருந்தது. அவனும் மார்க்கெட்டாச்சும் எஸ்டர்டே ஐயை தாண்டி கீழே வந்தான். ப்ரீமியம் அதாவது கால் ஆப்ஷன், இந்த மணி கால் ஆப்ஷன் ஐக்கிட்டே போகலை. ஓகேங்களா? அப்படியே கீழே வந்தது மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டும் ப்ரீமியமும் சேம் சினாரியோவில் இருக்குது. அதாவது ஐயை உடைக்கலை. அப்போது ஐயை உடைக்கலை அப்படின்னா புட் ஆப்ஷன் லோவை உடைக்கக்கூடாது. இது நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இது ஓவராலாக சொல்கிறோம். இதில் எப்படி என்ட்ரி வரும், எப்படி என்ட்ரி எடுக்கணுன்றதை நம்ம இன்டெப்த்தாக நம்ம ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அப்போது ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு தெரியும் புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படின்ட்டு. இன்னொரு விஷயம், இவன் லோவில் டச் பண்ணிட்டான். இன்னொன்று, இவனோட அட்வான்ஸ் லெவலில் மீட் ஆகிட்டான். 194 அப்படின்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். ஓகேங்களா? இன்னொன்று புட் ஆப்ஷனோட ஓப்பனுக்கு மேலேயும் இருந்தான் இவன் 10 நிமிஷத்துக்கு மேலே. ஓகேங்களா? புட் ஆப்ஷன் ஓப்பனுக்கு மேலேயே இருந்தான். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஓப்பனுக்கு மேலே எஸ்டர்டே லோ பிரேக் பண்ணாமல் ஓப்பனுக்கு மேலே இருக்கிறவன் ஒரு அட்வான்டேஜ், அவனுக்கு ரொம்ப அட்வான்டேஜ் ப்ரீமியம். ஓகேங்களா? அதுக்குன்னு ஓப்பனுக்கு கீழே இருக்கிறவன் பர்ஃபார்ம் பண்ண மாட்டான் அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது. ஓப்பனுக்கு மேலே இருந்தாலே ஒரு பவர். ஓகேங்களா? ஒரு வலிமையாக இருக்கிறான் அப்படின்ட்டு அர்த்தம். ஒரு 60-70% வலிமையாக இருக்கிறான் அப்படின்ட்டு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? ஓகே. அப்போது க்ளீனாக நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு 10 நிமிஷத்துலேயே தெரிஞ்சிருச்சு. அப்போது நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த வரைக்கும் 10 நிமிஷத்துலேயே கூட என்ட்ரி எடுக்கலாம், 5 நிமிஷத்துலேயே கூட என்ட்ரி எடுக்கலாம், அட்வான்ஸ் லெவல் மீட் ஆகலனே கூட எடுக்கலாம்னு சொல்லிக்கிறோம். ஆனால் ரெகுலர் என்ட்ரிக்கு தான் நம்ம ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? 15 நிமிஷத்துலேயே என்ட்ரி வரலாம், ½ ஹவர்லேயும் என்ட்ரி வரலாம், 1 ஹவர்லேயும் என்ட்ரி வரலாம். ரெகுலர் என்ட்ரி இல்லை. ஆனால் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் 10 நிமிஷத்தில் நம்ம செட்டப் கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்தா மாதிரி செட்டப் இருந்ததுன்னா 10 நிமிஷத்துலேயே கூட என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம்.
சொல்லியிருக்கோம். ஓகேங்களா, ஸ்ட்ராட்டஜி வீடியோலும் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, அப்படி பார்க்கும்போது 10 நிமிஷத்தில் இவன் லோவை உடைக்க மாட்டான். ஏன் அப்படின்னா கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கலை, மார்க்கெட்டும் ஐயை கீழே உடைச்சி, அப்போ இவன் லோவை உடைக்கக்கூடாதுன்றது ரூல். அப்போது இவன் அட்வான்ஸ் லெவலில் தான்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். இங்கே கூட நம்ம லோவை ஸ்டாப் லாஸ், லோக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வச்சு கூட எடுக்கலாம். ஆனால் அட்வான்ஸ் லெவலில் மூவ் பண்ணும்போது எடுத்தால் ரொம்ப நல்லது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அது இன்னும் அட்வான்டேஜ் அதிகம். அப்போ 195ன்ற இடத்துல தான் நம்ம பெண்டிங் ஆர்டர் போட்டு வைக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரே கேண்டிலில் போயிட்டான் இவன். 95 210 வரைக்கும் போயிட்டான். 15 பாயிண்ட் ஃபஸ்ட் டார்கெட் வந்து ஒரே கேண்டில்லே அடிச்சிட்டான். ஓகேங்களா, ஒரே கேண்டிலில் சல்லுன்னு மேலே போயிடுச்சு. அடுத்த ஒரு கேண்டிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 பாயிண்ட் கொடுத்துட்டான். 195 நீங்கள் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா 225 வரைக்கும் போயிட்டான். அதாவது ஒரு 30 பாயிண்ட் 25 பாயிண்ட் சாலிடாக பிடிச்சிருக்க முடியும். அதாவது இவன் வந்து ஐ வரைக்கும் போகணும், அதான் டார்கெட்டு. ஓகேங்களா, ஆக்சுவலாக அவன் அவ்வளோ தூரம் போவானா அப்படின்ட்டுலாம் நம்மளுக்கு தெரியாது. ரிவர்ஸ் எப்போ வேணால் எங்கே வேணால் ஆகலாம். ஓகேங்களா, அப்போது நம்ம ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டும் அடுத்த 15 பாயிண்ட் தான் எப்போதுமே எய்ம் பண்ணுவோம். எப்போதுமே நம்ம ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டை புக் பண்ணிவிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் எங்கே எடுக்கிறோமோ அங்கே போட்டு விட்ருவோம். ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுவோம். அந்த 1/2 hourக்குள்ளே 3 மடங்கு நம்ம எவ்வளோ ஸ்டாப் லாஸ் வைக்கிறோமோ அந்த மாதிரி 3 மடங்கு போனாலே நம்ம கட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அதுதான் ரூல். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 1/2 hour மினிமம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த 1/2 hourக்குள்ளே எவ்வளோ தூரம் அவன் போகிறானோ அவ்வளோவும் நம்மளுக்கு ப்ராஃபிட்டு தான். அப்போது புக் பண்ணிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம். மினிமம் நம்ம 3 மடங்கு போனாலே கட் பண்ணால் சேஃபு. ஓகேங்களா, இல்லை நான் அது மாதிரி இல்லை 1/2 hour வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா 1/2 hour கண்டிப்பாக வெயிட் பண்ணியிருந்தால் ஒரு மிகப்பெரிய ஒரு பாயிண்ட் எடுத்துக்க முடியும். அதாவது ஒரு 90-80 பாயிண்ட் வரைக்கும் எடுத்துருக்கலாம். ஓகேங்களா, ஆனால் நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம், ஃபுல்லாலாம் விட்டு பார்க்க மாட்டோம். 15 பாயிண்ட்டை புக் பண்ணிவிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு ஒரு 3 மடங்கு போனாலே கட் பண்ணிவிடுவோம். ஆனால் சில டைம் நல்ல மார்க்கெட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம விட்டுருவோம். 1/2 hour வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 1/2 hourக்குள்ளே எங்கே எண்டில் போய் 1/2 hour டைம் எங்களுக்கு கரெக்டாக 9 மணிக்கு என்ட்ரி எடுக்கிறோன்னா 10 மணிக்கும் வெயிட் பண்ணுவோம். இல்லை 9:45 எடுக்கணும்னா 1/2 hour 10:15 வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். அவன் எவ்வளோ ஹைட்டு போகிறானோ அதில் போய் கட் பண்ணிவிடுவோம் நம்ம. இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா, ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டுருவோம். ஆனால் ஒரு லாட்டை 15 பாயிண்டில் கண்டிப்பாக கட் பண்ணிவிடுவோம். எத்தனை லாட் எடுக்கிறோமோ நாங்கள் எப்படி மணி மேனேஜ்மெண்ட் செட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி எத்தனை லாட்டு நம்ம ஹோல்டு பண்ணணும், எத்தனை லாட்டை உடனே கட் பண்ணணுன்றதை மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு வச்சு பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம டிசிப்ளினாக ஒரு ட்ரேட்னா ஒரு ட்ரேட் தான், இல்லை 2 ட்ரேட் மெயின்டைன் பண்ணால் 2 ட்ரேட், இப்படி தான் பண்ணணும். இந்த மாதிரி பண்ணால் இதில் நம்ம சூப்பராக ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே வந்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேங்களா, நம்ம ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணிட்டு வெளியே, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயினோ, எந்த ஒரு டேட்டாவோ, எந்த ஒரு இண்டிகேட்டரோ எதுவுமே தேவை கிடையாது. நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம், செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அழகாக நம்மளுக்கு டெய்லி என்ட்ரி கிடைக்கும். ஓகேங்களா, ஓகே. அதனால் இன்றைக்கி மார்க்கெட் ரொம்ப எப்போதுமே இன்சைட் மார்க்கெட்டில் எல்லோரும் சொல்லுவாங்க ரேஞ்சு மார்க்கெட்டில் என்ட்ரி எடுக்கக்கூடாது, இப்போ நம்மளுக்கு என்ட்ரி கிடைக்காது, ப்ரீமியத்தை கரைச்சிருவாங்க, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்ம எந்த மார்க்கெட்டில் ஒரு ஒன் சைட் மார்க்கெட் அப் மார்க்கெட் இருந்தாலும் சரி, ஒரு ஒன் சைட் மார்க்கெட் டவுன் மார்க்கெட் இருந்தாலும் சரி, இல்லை ஐஎம் பிரேக் ஆகல லோவும் பிரேக் ஆகல ரேஞ்ச் மார்க்கெட்லேயும் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும். அதை நீங்கள் டெய்லி பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். ஓகேங்களா, அதனால் இது இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து ஆக்சுவலாக இது நிஃப்டிக்கு மட்டும் கிடையாது, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, ஸ்டாக்கு எல்லாத்துக்குமே ஆப்ஷன் மார்க்கெட் எதுவாக இருந்தாலும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும். ஓகேங்களா, அதை இப்போ இங்கே நான் சொல்லிக்கிறேன். ஓகேங்களா, இது பர்ஃபெக்டாகவும் இருக்கும். 10 ட்ரேட் இருக்குன்னா கண்டிப்பாக 7லேருந்து 8 ட்ரேட் வின் ஆகும். 10 ட்ரேடும் வின் பண்ண வைக்கலாம். அது உங்ககிட்ட தான் இருக்குது. அது எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணுறீங்க. இப்போ இந்த செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் 4 விதமாக வரும் என்ட்ரி. ஓகேங்களா, அதில் உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கோ, எது ரொம்ப அழகாக வந்து ஒரு 50 பாயிண்ட் வரைக்கும் அந்த மாதிரி என்ட்ரி வந்து 50 பாயிண்ட் போகிறானோ அந்த மாதிரி எந்த என்ட்ரின்னு பார்த்து அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதை மட்டும் கூட பண்ணலாம். வாரத்துக்கு ஒரு 2 என்ட்ரி எடுத்தாலே நீங்கள் போதுமானது. ஓகேங்களா, மாதத்துக்கு 8 என்ட்ரி, ஒரு என்ட்ரிக்கு 1000 ரூபான்னா கூட 2 என்ட்ரிக்கு 1000 ரூபா ஆச்சு. ஓகேங்களா, அப்போது 4 என்ட்ரி, ஒரு மாதத்துக்கு 4 என்ட்ரினா என்ன ஆச்சு உங்களுக்கு 2000 ரூபானா 8000 ரூபா ஆச்சு. நீங்கள் போட்டு ட்ரேட் பண்ணுற அமௌண்ட்டே பார்த்திங்கன்னா 20000 ரூபா தான் இருக்கும். அப்போ 8000 ரூபான்றது 50-50. ஓகேங்களா, 50% கணக்கு. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் ரொம்ப சிம்பிளாகவும் நம்ம ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா, இந்த ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வந்ததுலேருந்து எல்லாருமே அழகாக சூப்பராக ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருக்கும் நம்ம சொல்கிறது என்னென்னா, ஸ்டூடெண்ட் எல்லாருக்கும் சொல்கிறது என்னென்னா, ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க, வேறு எதுவுமே தேவையில்லை. ஏன்னா இதில் டெய்லி என்ட்ரி கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ரெகுலர் என்ட்ரியை கூட வேண்டாம். ஓகேங்களா, ஏன்னா இதில் அக்யூரசி ரொம்ப 90% அக்யூரசி இருக்கும்போது நம்ம எதுக்கு இன்னும் வேறு ஸ்ட்ராட்டஜி போகணும். அதுவும் நம்ம ஸ்ட்ராட்டஜி தான், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து இன்னும் அதில் அதை விட இதில் தான் அக்யூரசி அதிகம்.
ஈஸியாகவும் இருக்குது உங்களுக்கு. ஓகேங்களா? அதில் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகும் சில டைமில். ஆனால் இதில் கன்ஃப்யூஸே கிடையாது. நம்ம ஹை லோவில் தான் என்ட்ரி எடுக்க போகிறோம் இதில். அது எப்படின்றது நம்ம ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஓகேங்களா? ஓகே. அதனால் நீங்கள் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி மட்டும் ஃபாலோ பண்ணிங்க, ப்ராக்டிஸ் பண்ணிங்க. மணி மேனேஜ்மெண்ட் தெளிவாக பண்ணிங்க, டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள், ஈஸியாக வின் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ட்ரேடில் இவன் புட்டு பெர்ஃபார்ம் பண்ணான், நேராக போனான், ஐயை பிரேக் பண்ணல, ஐ கீழே வந்துட்டான். ஐயை பிரேக் பண்ண முடியாமல் ஐ கீழே வந்துட்டான். ரெண்டாவது ஒரு என்ட்ரி, இவன் ஐயை பிரேக் பண்ணலன்னா கால் ஆப்ஷன் லோவை பிரேக் பண்ணக்கூடாது. இதுதான் நம்ம செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி. திருப்பியும் ஒரு என்ட்ரி கொடுக்குறான். ஒரு நாளைக்கு 2 என்ட்ரிலேருந்து 3 என்ட்ரி கூட தரான் சில டைமில். பாருங்கள், கால் ஆப்ஷனோட 23:100 அந்த டைமில் இந்த மணி இவன் தான். தெளிவாக பாருங்கள், அவன் வந்து ஐயை உடைக்கலன்னா இவன் லோவை உடைக்கக்கூடாது. எங்கே வந்து திரும்புகிறான் பாருங்கள், இவன் லோவில் வந்து தான் திரும்புகிறான். தெளிவாக எங்கே வந்து திரும்புகிறான் பாருங்கள், எஸ்டர்டே லோ கிட்ட வந்து தான் திரும்புகிறான். 225 உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கான் பாருங்கள். 320 100 பாயிண்ட் அசால்ட்டாக போயிட்டான். இதுதான் செகண்ட் என்ட்ரி நம்ம எடுத்தது. ஓகேங்களா? எவ்வளோ பெரிய என்ட்ரி பாருங்கள், எவ்வளோ அழகாக போயிருக்கான் பாருங்கள். இதில் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 15 பாயிண்ட் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இல்லை ஒரு டைம் வந்து எஸ்டர்டே லோ கிட்டே இருக்குதுன்னா எஸ்டர்டே லோ தான் ஸ்டாப் லாஸாக வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 5 பாயிண்ட் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி கிடையாது. ஏன்னா இதில் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு பாயிண்ட் நிறைய கிடைக்கும். அது நீங்கள் பண்ண உங்களுக்கே தெரிய வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக மேனேஜ் பண்ணுவீங்க, நீங்களே பண்ணிவிடுவீங்க. அது ஒருத்தர் சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேப்பா, இவன் 40 பாயிண்ட் போயிடுறான், 25 பாயிண்ட் போயிடுறான், 30 பாயிண்ட் சாலிடாக போகிறான் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்படி ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், நீங்கள் உங்களுக்கே தெரிய வரும் அது. ஓகேங்களா? ஓகே. அப்போது இங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் நம்ம இதில் 30 பாயிண்ட் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்போதுமே சரி, அவன் எவ்வளோ தூரம் போவான் எவ்வளோ தூரம் போக மாட்டான்லாம் தெரியாது, அது ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட் ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ், இவ்வளோ தான் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை. 1/2 hour வெயிட் பண்ணணும். அதிகபட்சம் எவ்வளோ தூரம் போகிறானோ கட் பண்ணிடணும். இல்லை 3 மடங்கு நீங்கள் ஸ்டாப் லாஸ்லேருந்து இப்போ 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்கன்னா 3 மடங்குனா 60 பாயிண்ட் பண்ணால் கட் பண்ணிடணும். இல்லை அட்லீஸ்ட் 2 மடங்கு பண்ணாலும் கட் பண்ணிடணும். இந்த மாதிரியும் பண்ணலாம். இல்லை நான் 1/2 hour கண்டிப்பாக வெயிட் பண்ணணும், அந்த மாதிரியும் பண்ணலாம். உங்கள் இஷ்டம் தான் அது நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? அதே மாதிரி கால் ஆப்ஷன் தெளிவாக போனான். அதுக்கப்புறம் கால் ஆப்ஷன் என்ன பண்ணான், அவன் போய் ஐயை பிரேக் பண்ண முடியாமல் திருப்பியும் ஐயை கீழே உடைச்சிட்டான். அப்போது திருப்பியும் புட் ஆப்ஷன் பர்ஃபார்ம் பண்ணான். ஓகேங்களா? 3வது என்ட்ரி, ஆனால் 3வது என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஒரு என்ட்ரி தான் எடுக்கணும், 3வது என்ட்ரிலாம் போகவே கூடாது ரூல் பிரகாரம். ஓகேங்களா? 2 என்ட்ரியே அதிகம். ஓகேங்களா? பாருங்கள், திருப்பியும் 23,200 இந்த மணி, அந்த டைமில் இந்த மணி அவன் தான். திருப்பியும் ஒரு எவ்வளோ பெரிய பாயிண்ட்டு பாருங்கள், இங்கேருந்து திரும்புகிறான். 100லேருந்து 200 பாயிண்ட். ஒரு என்ட்ரிக்கு எத்தனை பாயிண்ட்டு பாருங்கள், 100 கொடுக்குறான் பாருங்கள். எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதில் எந்த ப்ரீமியம் கால்குலேஷனும் தேவை கிடையாது, மீட்டிங் பாயிண்ட்டும் தேவை கிடையாது. இதில் என்னன்னா மீட்டிங் பாயிண்ட் இருக்கா, இதில் ப்ரீமியத்தை இவன் வேல்யூ அதிகமாக இருக்கான், இவன் கம்மியாக இருக்கான், இவனை கரைக்க போகிறாங்க, அவனை ஏதாச்சும் இருக்கா, இதில் எதுவுமே கிடையாது. கரெக்டாக இங்கே இந்த மாதிரி செட்டப் எடுத்தால் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். இதுதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாகவும் புதுசாக மார்க்கெட்டில் இருக்கிறவங்களும் ஏற்கனவே இருக்கிறவங்களும் ரொம்ப சிம்பிளாக பண்ண முடியும் இதை. ஓகேங்களா? ஓகே கைஸ், இன்றைக்கி ரொம்ப சூப்பரான என்ட்ரி தான் கொடுத்தான் நம்மளுக்கு மார்க்கெட்டு. இன்சைட் மார்க்கெட்லேயும் நம்ம சூப்பராகவே ட்ரேட் எடுக்கிற மாதிரி தான் ஸ்ட்ராட்டஜி இருந்தது. ஃபஸ்ட் ஹாஃபில் புட்டும் செகண்ட் ஹாஃபில் கால் ஆப்ஷனும் பண்ணால், ரெண்டுமே 3வது என்ட்ரியும் கொடுத்தான் புட் ஆப்ஷனில், அதை நம்ம எடுக்கலை. ஓகேங்களா? 2 என்ட்ரி தான் எடுத்தோம், சூப்பராகவே இருந்தது. ஓகேங்களா? ஓகே கைஸ், மேலும் இந்த ஸ்ட்ராட்டஜியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இதை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். மண்டே பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.